இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் த சிக்னேச்சர். ஆரம்பிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். 3, 2, 1. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். தன்னுடைய எல்லா பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் எல்லா ஒர்க்ஸையும் முடிச்சுட்டு டயர்டாக ஒரு 25 இல்லைனா 26 வயசு இருக்க ஒரு லேடி தன்னோட கார் பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்காங்க அவங்க வீட்டை நோக்கி. இவங்கள பற்றி சொல்லணுன்னா எப்போதுமே வேலைன்னே இருக்கிற ஒரு பெண்மணி. இவங்களோட ஆசை என்ன அப்படின்னா 30 வயசுக்குள்ளே லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அப்புறம் 30 வயசுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லை, பிறந்ததுலேருந்து தனியாக தான் இருந்தாங்க. 30 வயசுக்கு அப்புறம் நம்ம சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் வச்சு சந்தோஷமாக இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாக இருக்குது. அதுக்காக இவங்க தினமும் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஃப்ரீ டைம்லேயுமே புக்ஸ் படிக்கிறது, ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்க்குறது, இது மாதிரி தான் அவங்க நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் மழை தூறுது. அதே மாதிரி மேகமும் ரொம்ப கருக்கலாக இருக்குது. அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு போகிற நேரத்தில் திடீர்னு அவங்க கார் நிற்கிது. என்னாச்சுன்னு அவங்க டிரைவர்கிட்ட கேட்கும்போது அவங்க வழக்கமாக போகிற வழி தான், ஆனால் அங்கே இருக்க ஒரு பிரிட்ஜ் டேமேஜ் ஆனதுனால கொஞ்சம் டிராஃபிக் ஜாமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஃபேவரட் ஆத்தரோட புக்கு எப்போதுமே ஒன்று அவங்க ஹேண்ட்பேக்லேயே வச்சுருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம டிராஃபிக் ஜாம் முடிகிற வரைக்கும் புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு 30 நிமிஷம் கிடக்குது. இது சரிப்பட்டு வராதுன்னு அவங்க காரை விட்டு இறங்கி தன்னோட கொடையை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே போகிறாங்க. அங்கேருந்து நடந்து போனால் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கான டிக்கெட் வாங்கிட்டு அந்த ட்ரெயின்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அன்றைக்கி ஒரே கூட்டம். ஒரு 5-10 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைக்கிது. அவங்க போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்தவங்க அந்த காரில் அவங்க படித்து எங்கே விட்டாங்களோ அந்த விட்டதுலேருந்து அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுற்றி ஒரே சத்தம். என்னடா ஒரே சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க காதில் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க படிக்கிற ஆத்தர் எப்படி அப்படின்னா ரொம்பவுமே எளிமையான மனிதர். என்ன தான் அவர் சிட்டிலே ஒரு பெரிய பணக்காரராக இருந்தாலுமே எளிமையாக எப்படி வாழ்கிறது, எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது, எப்படி முன்னேறுறது, இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் அதிகமாக அவர் எழுதக்கூடிய ஆத்தர் தான் அவர். இப்படி அவர் எழுதின புக்கோட ஒரு முக்கியமான பக்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினில் ஏறின இன்னொரு வயசான ஒருத்தர் அந்த லேடி உட்காந்துருந்த இடத்த நோக்கி கொஞ்சம் தள்ளி உட்கார முடியுமான்னு கேட்குறாரு. அந்த லேடி நினச்சா கொஞ்சம் தள்ளி உட்காந்து இடம் கொடுத்துக்கலாம், ஆனால் அவங்க ஆல்ரெடி டயர்டாக இருக்கிறதுக்கும் அடுத்து வீட்டுக்கு போகிற லேட்டான ஒரு விஷயமும் நெக்ஸ்ட்டு இப்போது ட்ரெயின் ஃபுல்லாக சத்தமாக இருக்க ஒரு விஷயம்லாம் சேர்ந்து அவங்க ஆல்ரெடி கோவமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் இப்படி கேட்கவும் இங்கெல்லாம் இடம் இல்லை, அங்கிட்டு போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு ஹார்ஷாக சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது கூட நிமிர்ந்து அவர் மூஞ்சி கூட பார்க்காம கீழே புக்கை பார்த்தே தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லவும் அந்த பெரியவரும் அப்படியே அந்த பக்கம் போயிட்டார். இப்படியே படித்து முடிக்க அந்த லேடியோட ஸ்டேஷன் வருது. அவங்க தன்னோட புக்ஸ் எல்லாத்தையும் அந்த அவங்க கொண்டு வந்த ஹேண்ட்பேக்கில் பேக் பண்ணி வைக்கும்போது அவங்க ஹேண்ட்பேக் மேலே ஏதோ ஒரு துண்டு சீட்டு இருக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது அந்த பேப்பரில் எழுதியிருந்தது என்னென்னா, புக்கு படிக்க நல்ல பழக்கம்தான், ஆனால் கொஞ்சம் வயசானவங்ககிட்டேயும் பேசுங்க, ஏன்னா எல்லா அறிவுமே புக்லேயே கிடச்சிடாது அப்படின்னு போட்டிருக்கு. இதை படிச்சுக்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தங்கிட்ட இறங்கிட்டவர் தான் இப்படி எழுதிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் அங்கே கசக்கி போட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க படிச்சுட்டு இருந்த அந்த புக்கோட கடைசி பக்கங்களும் வர ஆரம்பிக்குது. அந்த கடைசி பக்கத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த லேடி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அழுகுறாங்களேன்னு சொல்லி பார்த்தா அந்த புக்கில் ஒன்றும் அழுகிற விஷயம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த புக்கோட கடைசி பக்கத்தில் அந்த புக்கில் ஆத்தரோட சைன் இருந்துச்சு. அந்த சைனை பார்த்து அவங்க ஏன் அழுதாங்க அப்படின்னா எந்த ஒரு துண்டு சீட்டை அவங்க கசக்கி தூக்கி போட்டு போனாங்களோ அந்த துண்டு சீட்லேயும் அதே சிக்னேச்சர் தான் இருந்துச்சு. இதை கவனித்து அவங்க அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நமக்கு கதையும் முடியுது.